11 திரைப்படத்தோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ கான்செப்ட் வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் உதவி பணிவான வணக்கம். மற்றும் நிறைய வாழ்த்துக்காக நிறைய பேர் அவர்கள் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். படத்தின் தயாரிப்பாளர் அக்பர் அவர்கள், டைரக்டர் லோகேஷ் அவர்களுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் படத்தினுடைய தமிழ் தெலுங்கு 2 படத்துக்கு ஹீரோ நவீன் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் விழாநாயகன் நிவான் அவருக்கு அவருடைய டோட்டல் யூனிட் பாருங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் நிகில் படத்துக்காக எல்லா டெக்னீஷியன் சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் மொத்தமாக நிகில் என்ன படத்துக்கு ஆடியோக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டு நீ சாதாரணமாக கேட்குற மாதிரி கேட்டேன், என்ன மாதிரி டைப் படம் அப்படின்னு. அப்புறம் கிரைம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் படம் பண்ணுறதுக்கும் நான் படம் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது இந்த கேசட்டு ஆடியோ இதெல்லாம் டிஸ்கலாம் லைப்ரரிகள் சொல்லுவான் பூர்ணிமான்கிட்ட. என்ன சார் இருக்கிற படத்துக்கு ஒரு பார்க்குறதுக்கு சம்மந்தமே இல்லை. கத்தி துப்பாக்கினா அந்த படத்தையே வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே படம் பார்க்குறது அப்படின்னு சொன்னால் அந்த கிரைம் ஆக்ஷன் இந்த மாதிரி படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற படத்தை வச்சு பார்த்துருப்போம். இருந்தாலும் இந்த கிரைமெல்லாம் அந்த படங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி அதில் விஷயம் இருக்கும். அதனால் அடுத்தது என்ன அந்த சஸ்பென்ஸோடு பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி படங்களில் நான் அதிகமாக பண்ணல. வெடிவெடுக்கிறது கைது இதுதான் அவ்வளோதான் பண்ணேன். வேறு எதுவும் சப்ஜெக்ட் பண்ணல. இருந்தாலும் அது வந்து என்ன அவ்வளோ அந்த கிரைம்ங்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு டெட் பாடி ஒரு ரூம் சுற்றி வர ஒரே ஒரு ஜன்னல் திறந்திருக்கும், லாக் ஆகிருக்கும், வேறு எந்த வழியுமே இல்லை. அந்த டெட் பாடி ஹேங் ஆகிட்டு இருக்கும். அப்போ எல்லோரும் ஜன்னலுடைய பார்த்துட்டு கதவை உள்ள தலை போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூசைட் தான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது போலீஸ்காரங்க 2 பேர் வருவாங்க, 2 ஆஃபீஸர்ஸ். அவங்க 2 பேர் வந்தோடனே எல்லாம் திடீர்னு கேட்குறாங்க, யாராவது போனாங்களா அவருடைய என்னென்னு கேட்டதுக்கு இல்லை சார் கதவு கால் போட்டுருக்க அவருக்கு ஏதோ கஷ்டம் போட்டு சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஜன்னல் பார்க்குறாங்க. அவர் ஜன்னல் வழியாக அப்படி ஹேங் ஆகிறது மட்டும் தெரியுது. சரி வேறு எந்த ரூட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கதவை முடிச்சுட்டு உள்ள போகிறாங்க. போனோடனே 2 ஆஃபீஸரில் ஒரு ஆஃபீஸர் சுத்தர பார்த்துட்டே இருந்தான். ஒரு ஆஃபீஸர் கூட வந்தோடனே அப்புறம் அந்த இன்னொரு ஆஃபீஸர் கூப்பிட்டான், இது தற்கொலை இல்லை கொலை. வந்தோடனே உள்ள தற்கொலை இல்லை கொலைங்கிற இந்த பக்கமே ரூட்டு இல்லை உடனே கொலைங்கிற இல்லைடா வந்து கீழே பார்த்தேன் நான். என்னென்னா அந்த ஸ்டூல் கவுந்து கிடக்குது. அதில் தான் ஏறி சுற்றிட்டு ஸ்டூல் 2 அடி தான் இருக்குது. ஆனால் அந்த கவுந்து துங்கிற காலுக்கும் தரைக்கு 2.5 அடி இருக்குது. 2 அடி ஸ்டூலில் ஏறி எப்படி 2.5 அடிக்கு மேலேயே போக முடியும்? 3 அடி ஸ்டூலுக்கு தட்டி விட்டு விழுந்தால் தான் 2.5 அடி விட முடியும். இவன் 2 அடி ஸ்டூல் தான் இருக்கிறது, 2.5 அடி மேலே இருக்கான். அப்படின்னா அவன் என்ன எங்கேயோ போட்டு இதை பண்ணி இங்கே ஒன்று ஹேங் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் நேரம் வரைக்கும் நம்ம ஒரு டென்ஷனாக இருக்கும். இப்படி தான் அந்த கிரைம் படங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த 11 படம் அந்த ஜாதி அப்படின்னு சொன்னோடனே எனக்கு படம் உண்மையிலே பார்க்கணுன்ட்டு. அப்புறம் யார்கிட்ட வந்தவர் லோகேஷ் அப்படிங்கும்போது நம்பிக்கையான ஒரு டேரக்டர்னு வந்திருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக படம் அப்பாங்க வந்து நீ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கே சேர்த்தா இருக்கும்போது பார்த்தவங்க வேறு பெரிய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அட்வான்ஸாக எல்லா டெக்னீஷியனுக்கும் படம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.